சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பொன்சேகா, ஆதரவு வழங்கவும் முடிவு. இந்தியாவிற்கு சென்றுள்ள நாமலுக்கு அழைப்பாணை, அரசியல் பழிவாங்கல் என்கின்றார் சாகர. கத்தோலிக்க மதகுரு மீதான தாக்குதல் சம்பவம், 6 காவல்துறை அதிகாரிகளும் பணி நீக்கம். திருகோணமலையில் காணாமல் போயுள்ள பாடசாலை மாணவன், தேடுதல் நடவடிக்கைகளில் காவல்துறையினர். போதைப் பொருளுடன் கைதாகியுள்ள பௌத்த பிக்கு, மேலதிக விசாரணைகள் முன்னெடுப்பு. ஜனநாயகன் பட விவகாரம், தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி, உத்தரவு இடைநிறுத்தம். தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள அமைச்சர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதனை பாராட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பணம் இருக்கும் இடத்தில்தான் நீதி இருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகள், குறுக்கு வழியிலான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பொதுமக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்குரிய பாராட்டை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், அதேபோல நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்களை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதனை நோக்கிய பயணத்தின் போது தமது ஆதரவு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா சென்றிருப்பதனை அறிந்தே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியா சென்றுள்ள நிலையில் விசாரணைக்கு வருமாறு ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு காவல்துறையினர் அழைப்பாணை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாமல் இந்தியா சென்றிருப்பதனை அறிந்தே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த அழைப்பாணையானது நேற்று காலை 9:50 மணியளவில் தங்காலை கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவின் இந்திய விஜயம் குறித்து நீதிமன்றத்திற்கும் காவல்துறையினருக்கும் முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய பயணத்தின் காரணமாக ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்பது குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் காவல்துறையினரே அரசியல் லாபத்திற்காக இவ்வாறு செயற்படுகின்றனர் என்று சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் தேவைகளுக்காக காவல்துறையினரை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிகாரத்தை பெறுவதற்கு பாடுபட்டதை விட எதிர்காலத்தில் மேலும் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தை பற்றி பேசும்போது நாமே போராடி அந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை ஆணைக்குழுக்களுக்கு வழங்கினோம் என்பதை மறந்து விடுகின்றோம் என்று ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதியால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கின்றோம் எனவும் 13வது திருத்தம், 17வது திருத்தம் மற்றும் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சில நியமனங்கள் மற்றும் நீக்கங்களை நிறைவேற்று அதிகாரத்தால் செய்ய முடியாது என்பதை மறந்து விடுகின்றோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பொது சேவையில் ஆட்சேர்ப்பு இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளன. பல உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் அரசியலமைப்பு சபையால் செய்யப்படுகின்றன. 159 பேரை பயன்படுத்தி அந்த அதிகாரங்களை மீண்டும் பெற முடியாதா என்று சிலர் கேட்கின்றார்கள். அவ்வாறு செய்தால் ஜனநாயகம் ஒழிக்கப்படும் எனவும் அதனால் எதிர்காலத்தில் தமக்கு பாரிய கஷ்டங்கள் காத்திருக்கின்றன எனவும் அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் பாடசாலை மாணவர் ஒருவரை காணவில்லை என்று வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய ML முன்ஷித் என்ற பாடசாலை மாணவன் நேற்றைய தினம் காலை முதல் காணாமல் போயுள்ளதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பகுதியில் பிரபல வழக்கறிஞரின் மகனான குறித்த இளைஞன் நேற்று காலை வீட்டை விட்டு வெளியேறியிருந்ததுடன் குறித்த மாணவர் மாலை வரை வீடு திரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலையில் உள்ள கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் குறித்த மாணவன் கல்வி பயின்று வருகின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்வில் மாணவர் சமூகம் அளிக்காதது குறித்து விசாரித்த பின்னர் பாடசாலை நிர்வாகம் காணாமல் போனதாக முறைப்பாடு அளித்துள்ளது. இந்த நிலையில் இந்து கல்லூரி மைதானத்திற்கு வெளியே உள்ள சமுத்திரகம கிராமத்திற்கு முன்னால் உள்ள பற்றிக்காட்டில் மாணவனின் துவிச்சக்கர வண்டி மற்றும் புத்தக பையை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மாணவர் குறித்து தேடுதல் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்களை சர்வதேச ராஜதந்திரிகள் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், மாலிதேவ உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோரே குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். இதன்போது பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கும் மற்றும் நிலைநிறுத்துவதற்கும் எதிர்கொள்ளும் தடைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னேற்றுவதற்கு ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க மதகுரு ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹம்பஹா பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவைச் சேர்ந்த 6 காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் ஹம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 29ஆம் திகதி அடையாள அணிவகுப்பு நடத்தவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் போதைப்பொருளுடன் பௌத்த பிக்கு உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கோமரன் கடவல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட இந்தி கடுவ பகுதியில் நேற்று மாலை கஞ்சா வைத்திருந்த பௌத்த பிக்கு உட்பட 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த பிக்குவிடமிருந்து 1520 மில்லிகிராம் கஞ்சாவும் சிவில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்து 540 கிராம் கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த பிக்கு புலிகண்டி குளம் பகுதியில் உள்ள விகாரையில் வசித்து வருவதாக சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி மதவாச்சி சிவில் பாதுகாப்பு படை திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வருபவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் கஞ்சாவுடன் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மேலதிக விசாரணைகளை கோமரங்கடவல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்தினுள் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் கண்காணிப்பை மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞர் ஒருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையின் கீழ் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அறிந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவை இடைநிறுத்தி வைக்குமாறு இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனால் படம் வெளியாவதில் சிக்கல் நிலை தொடர்கின்றது.
நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று உடனே வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் மீண்டும் இந்த வழக்கு தனி நீதிபதியின் விசாரணை அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு நீதிபதிகள் உத்தரவை அடுத்து நீதிபதி ஆஷா மீண்டும் வழக்கை விசாரணை செய்கின்றார். தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேன்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலுக்கு இடையே சீனாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து கனடாவுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க நாடான கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவில் நாளுக்கு நாள் விரிசல் அதிகரித்து செல்கின்றது. அந்த வகையில் சமீபத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி சீனாவுடன் ஒரு வர்த்தக உடன்படிக்கையை மேற்கொண்டார். அதன்படி சீன மின்சார வாகனங்கள் மீதான வரியை 100%இலிருந்து 6.1% கனடா குறைத்தது. இதற்கு பதிலாக கனடாவின் விவசாய பொருட்கள் மீதான வரியை சீனா குறைத்தது. இதையடுத்து சீன பொருட்களை அமெரிக்காவிற்குள் கடத்துவதற்கான நுழைவு வாயிலாக கனடா மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவுடன் கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என்று கனடாவுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி, சீனாவுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒரு முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் அல்ல என்றும் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் நிலவி வந்த வரி பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தற்காலிக உடன்பாடு மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இடையேயான தற்போதைய வர்த்தக ஒப்பந்தத்தின்படி மற்ற நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கு முன் மற்ற உறுப்பு நாடுகளுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதை சுட்டிக்காட்டிய கார்னி, சீனாவுடன் அத்தகைய வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பொன்சேகா, ஆதரவு வழங்கவும் முடிவு. இந்தியாவிற்கு சென்றுள்ள நாமலுக்கு அழைப்பாணை, அரசியல் பழிவாங்கல் என்கின்றார் சாகர. கத்தோலிக்க மதகுரு மீதான தாக்குதல் சம்பவம், 6 காவல்துறை அதிகாரிகளும் பணி நீக்கம். திருகோணமலையில் காணாமல் போயுள்ள பாடசாலை மாணவன், தேடுதல் நடவடிக்கைகளில் காவல்துறையினர். போதைப் பொருளுடன் கைதாகியுள்ள பௌத்த பிக்கு, மேலதிக விசாரணைகள் முன்னெடுப்பு. ஜனநாயகன் பட விவகாரம், தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி, உத்தரவு இடைநிறுத்தம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.